வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன், உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மேலும் 1.48 லட்சம் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில அரசியல் கட்சிகள் சதி, விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், திமுக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல். விக்கிரவாண்டியில் நாளை வாக்கு எண்ணிக்கை, வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு. நேபாள நிலச்சரிவில் சிக்கி 2 பேருந்துகள் ஆற்றில் விழுந்து விபத்து, 7 இந்தியர்கள் உயிரிழப்பு. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில அரசியல் கட்சிகள் சதி செய்வதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து பேசினார். நீட் தேர்வு ரத்து தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும், சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க கோரியும் முதலமைச்சரிடம் தொல் திருமாவளவன் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு. கூட்டணியில் இருந்து கொண்டே நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை, போராட்டங்களை வேறு எந்த கட்சியும் கூட்டணியில் இருந்தால் எடுத்திருக்க முடியாது. அதை பாராட்டுவதற்கு, வரவேற்பதற்கு மனமில்லாத காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் வைக்கிற ஒரு தரம் குறைந்த விமர்சனம் இது. இந்த 3 ஆண்டு காலத்தில் நாங்கள் நடத்திய போராட்டங்களை வேறு எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது. கூட்டணியில் இருந்து கொண்டு இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்க முடியாது. சொல்லப்போனால் திமுக தரப்பில் உள்ள பலர் நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறோம், போராட்டங்களை நடத்துகிறோம் என்பதற்காக எங்கள் மீது அவர்களுக்கு வருத்தம் உண்டு. திமுக தரப்பை சார்ந்தவர்களுக்கே வருத்தம் உண்டு. ஆனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் நாங்கள் மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்கிறோம். இதை உணர்ந்து கொள்ளாத, அல்லது வேண்டுமென்றே, உணர்ந்தாலும் வேண்டுமென்றே திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை உருவாக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதுபோன்ற அற்பத்தனமான விமர்சனங்களை வைக்கிறார்கள். இதற்கு மேல் விடையில்லை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் அளித்து உத்தரவிட்டுள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறையின் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திபாங்கர் தத்தா அமர்வு விசாரித்தது. இந்த வழக்கில் கெஜ்ரிவால் சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல் அபிஷேக் சிங்வி நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் பிரிவு 19 நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாததன் மூலம் கெஜ்ரிவாலை கைது செய்ததில் அமலாக்கத்துறை தவறு செய்ததாக குற்றம் சாட்டினார். இந்த வழக்கின் விசாரணை கடந்த மே மாதம் முடிந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் அளித்து உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே சிபிஐயும் மதுபான கொள்கை வழக்கில் கெஜ்ரிவாலை கைது செய்து இருப்பதால் அவர் சிறையிலிருந்து வெளியே வர முடியாத நிலை உள்ளது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 3 வயதான தாய்மார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 70 வயதான முத்துலட்சுமி என்பவர் கொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்புகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் ஆளுங்கட்சியின் அதிகார பசிக்கு தமிழக காவல்துறையை இரையாக்கும் போக்கை திமுக இனியாவது கைவிட வேண்டும் எனவும், சட்ட ஒழுங்கை காப்பாற்ற கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் கூறியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதையொட்டி வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் 276 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்றது. 29 வேட்பாளர்கள் போட்டியிட்ட இத்தேர்தலில் மொத்தம் 1,95,495 பேர் வாக்களித்துள்ளனர். இதன் வாக்குப்பதிவு சதவீதம் 82.47 ஆகும். இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை
நாளை நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் தபால் வாக்குகள் முதலாவதாக எண்ணப்படும். 20 சுற்றுகளாக நடைபெறவுள்ள இந்த வாக்கு எண்ணிக்கையில் வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிலச்சரிவில் சிக்கி 2 பேருந்துகள் ஆற்றில் விழுந்த விபத்தில் 7 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான நேபாளத்தில் கனமழை கொட்டி வருகிறது. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக திரிசூலி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக மதான் ஆஸ்ரித் நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு அதிகாலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட 2 பேருந்துகளிலும் ஓட்டுநர்கள் உட்பட 63 பயணிகள் பயணம் செய்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இதில் இந்தியர்கள் 7 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கனமழையால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நெல்லையில் வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுக்க தமிழக அரசு தயாராக உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் ஊரக பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் முன்னிலையில் தமிழக சபாநாயகர் அப்பாவு தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை சபாநாயகர் அப்பாவு பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசினார். அப்போது பேசிய அவர், வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுக்க தமிழக அரசு தயாராக உள்ளதாக கூறினார். நிகழ்ச்சியில் நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அதிகாரி பலர் கலந்து கொண்டனர். சேலம் புதிய ரயில்வே மேம்பாலத்தை அமைச்சர் KN நேரு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். சேலம் அணைமேடு பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் நாள்தோறும் சரக்கு ரயில்கள் மற்றும் பயணிகள் ரயில் என 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுகிறது. இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் ரயில்வே மேம்பாலம் அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். கோரிக்கையை ஏற்று ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்காக கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 92 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவக்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிவடைந்தது. புதிய ரயில்வே மேம்பாலத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் பசுமை பாலம் என்று அழைக்கும் வகையில் பாலத்தின் இருபுறங்களிலும் செடிகள் வளர்க்கப்பட்டுள்ளது. மன்னார்குடியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் 8 பயனாளிகளுக்கு மோட்டார் பொருந்திய இலவச தையல் இயந்திரங்களை அமைச்சர் TRB ராஜா வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் மகாதேவப்பட்டினம் கிராமத்தில் கீழ திருப்பாலக்குடி, மேல திருப்பாலக்குடி உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்றது. முகாமில் அமைச்சர் TRB ராஜா கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் 8 பயனாளிகளுக்கு தலா 5,824 ரூபாய் வீதம் 46,592 ரூபாய் மதிப்பில் மோட்டார் பொருத்திய இலவச தையல் இயந்திரங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நெடுவாக்கோட்டையில் அமைய உள்ள ஜவுளி பூங்காவிற்கான முதற்கட்டமாக 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளுக்கான திட்ட வரைவினை ஆய்வு செய்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, மாவட்ட ஊராட்சி தலைவர் பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை மேயர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைப்பது சரியல்ல என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நுழைவாயிலை அமைச்சர் முத்துசாமி திறந்து வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் சார்பில் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 1048 பயனாளிகளுக்கு தலா 25,000 ரூபாய் வைப்பு நிதி பத்திரத்தை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோவை மேயராக இருந்த கல்பனா உடல்நிலை சரியில்லை என கூறி ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருப்பதாகவும் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைப்பது சரியல்ல எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். வைப்பு நிதி பத்திரம் 2 குழந்தைகள் உள்ள குடும்பத்திற்கு, பெண் குழந்தைகள் உள்ள குடும்பத்திற்கு ஒரு தலா 25,000 ரூபாய் வைப்பு நிதியாக கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் அதற்கான திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே நம்முடைய மாவட்டத்தில் இன்றைக்கு 1048 குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நபருக்கும் 25,000 வீதம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பத்திரம் அவருடைய கையில் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக மொத்தமாக 5,11 லட்சம் ரூபாய் அதற்கான திட்டம், அந்த பணம் இன்றைக்கு அவர் பெயரில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை ரவுடி துரைசாமி என்கவுண்டர் விவகாரத்தில் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே உள்ள தைலமர காட்டுப்பகுதியில் திருச்சியை சேர்ந்த பல்வேறு வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி துரை அவரது கூட்டாளிகளுடன் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அங்கு ரவுடி துரை மற்றும் அவரது கூட்டாளிகள் சிலர் மது அருந்திக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்களை சுற்றி வளைத்தபோது ரவுடி துரைசாமி போலீசாரை நாட்டு துப்பாக்கியால் சுட முயன்ற நிலையில் ஆய்வாளர் சாதுரியமாக தப்பினார். மேலும் உதவி காவல் ஆய்வாளர் மகாலிங்கத்தை கையில் வெட்டிவிட்டு தப்ப முயன்றபோது தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் ரவுடி துரைசாமி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த உதவி காவல் ஆய்வாளர் மகாலிங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி துரையின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆய்வு மேற்கொண்ட போது ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள் திமுகவினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை பெருங்களத்தூரில் இருந்து பல்லாவரம் வரையிலான ஜிஎஸ்டி சாலையில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபாதை மற்றும் சாலை ஓரங்களில் அமைக்கப்பட்டு இருந்த நடைபாதை கடைகள் அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, தாம்பரம் துணை ஆணையாளர் பவன்குமார் ரெட்டி, உதவி ஆணையாளர் நெல்சன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வினை மேற்கொண்டனர். அப்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி வசந்திடம் தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் செல்லும் சாலையில் அதிகப்படியான பள்ளங்கள் காணப்படுவதால் அதை சீர் செய்ய வேண்டும் என திமுகவினர் கூறினர். அதற்கு சிஎன்ஜி கேஸ் பைப்லைன் பதிக்கும் பணி நடைபெறுவதால் பள்ளங்கள் ஏற்படும் என பதில் கூறியதை அடுத்து அதிகாரியிடம் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உடனடியாக போலீசார் இருதரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணியில் இருசக்கர வாகனத்தின் மீது சிமெண்ட் லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் ரயில்வே இருப்பு பாதை சுரங்கத்தின் சாலையில் கல்லூரி மாணவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆந்திர மாநிலம் கடப்பா பகுதியில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த சிமெண்ட் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி மாணவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். அதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவர் சென்னை வண்டலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் படிக்கும் மாணவர் ஜெகன் என்பதும் திருத்தணி ஆசிரியர் நகர் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் லாரியை ஓட்டி வந்த முருகையன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாங்காட்டில் துருப்பிடித்த நிலையில் இருந்த நகராட்சி கடைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அகற்றிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்க உள்ள பல லட்சம் மதிப்பிலான நகராட்சி கடைகள் காலியிடம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதிகாரிகளின் அலட்சியம் குறித்து நமது ஜெம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதையடுத்து துருப்பிடித்த நிலையில் இருந்த கடைகளை நகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி மூலம் அகற்றி மாற்று இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இதையடுத்து அலட்சியமாக செயல்படும் அதிகாரிகளை துறை சார்ந்த அமைச்சர்கள் கண்டறிந்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த ஆம்னி பேருந்து ஆன்லைனில் குறைவான வரியை செலுத்தி இயக்கிய காரணத்தினால் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த பொன்பாடி சோதனை சாவடியில் மோட்டார் ஆய்வாளர் சுமேஷ் நாராயணன் வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்போது ஆந்திராவிலிருந்து வந்த ஆம்னி பேருந்தை சோதனை செய்ததில் கடந்த ஓராண்டாக இருக்கை விவரங்களை தவறாக அளித்து ஆன்லைனில் தமிழக அரசுக்கு குறைவான வரியை செலுத்தி இயக்கியது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து ஆம்னி பேருந்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் முறையாக வரி செலுத்திவிட்டு வாகனங்களை இயக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இல்லையெனில் அந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து ஆணையர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் உணவு கழகத்திலிருந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் வண்டுகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்திய உணவுக் கழகத்தில் வண்டுகள் வராமல் இருப்பதற்கான பூச்சி மருந்துகள் முறையாக அடிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் உணவுப் பொருட்கள் மூலம் வீடுகளுக்கு சென்றுள்ள வண்டுகளால் பெரும் பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் உணவுக் கழகத்தில் உள்ள பொருட்களில் முறையாக மருந்துகள் அடித்து வண்டுகள் வராதபடி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி ஆசீர்வாத நகர் ஏரியாவில் இருக்கிறோம். எங்கள் ஏரியா அந்த குடோனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ 2 நாளாக ஊருக்கு போயிட்டு நம்ம கதவை திறந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஒரே வண்டாக தான் இருக்கும். நம்ம அரிசி, பருப்பு, கடுகு, சீரகம் எதை பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வண்டு தான் இருக்கும். காத்தடி காலம்லாம் வந்துருச்சுன்னா நிறையா வண்டு விழுகும். ஈவினிங் டைம்லலாம் பிள்ளைங்க விளையாடக்கூட முடியாது. வெளியிலலாம் வந்துட்டாங்க அப்படின்னா வண்டு நல்லா பறந்து விழுகும். பிள்ளைங்க சைக்கிள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணே அவ்வளோ வீங்கிரும். நமக்கு கண் இவ்வளோ பெருசாக அளவுக்கு வீங்கிரும் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நிறைய ஆளுங்கள்ட்ட சொல்லவும் செஞ்சுட்டோம், இந்த மாதிரி குடோன்லேருந்து வர வேண்டியனால எங்களுக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு யாரும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரியும் தெரியல. கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈவினிங் டைம்ல காரைக்கால் அருகே ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் நாகாலாந்து மாநில ஆளுநர் கணேசன் சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் நாகாலாந்து மாநில ஆளுநர் கணேசன் தனது குடும்பத்தோடு சுவாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது கோவில் நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவில் யானைக்கு ஆளுநர் பழங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். அதை பற்றி நான் இப்போ நாகாலாந்துக்கு ஆளுநராக வந்திருக்கிறேன். அது பிரச்சனை வந்திருக்கிறது சரியா, ஆனால் அந்த பிரச்சனை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. நான் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறேன். ஆரம்பத்தில் மணிப்பூர் ஆளுநராக இருந்தேன். அதன் பிறகு நாகாலாந்துக்கு ஓராண்டுக்கு மேலாக. அது குறித்து பெரிய ஆய்வு நடக்கிறது, என்ன பிரச்சனை என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக எல்லாம். நானும் உங்களை மானத்தான் பத்திரிகையில பார்த்து தான் பல விஷயங்கள் தெரிந்து கொள்வேன். பத்திரிகையில் அதே விஷயங்கள் தான். ஆனால் விரைவிலேயே தீர்வு வரும், தீர்வு வர வேண்டும், தீர்வு வரும் நம்புகின்றேன், தீர்வு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். தமிழக அரசியல் கவனிக்கீங்களா? சமீபத்தில் நடக்கிற அந்த இதெல்லாம் பார்த்துக்கீங்க, கள்ளச்சாராயம் இறப்பு, கொலை சம்பவம்லாம் பார்த்துக்கீங்களா? அது எப்படி நீங்க இதாக பண்ணுவீங்க? நீங்க பிறந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது எப்படி பார்க்குறீங்க? புரியுது, நான் பிறந்து தமிழகம். அதனால ஏனைய செய்திகளை, தேசிய அளவான செய்திகளை பார்க்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டு செய்திகளின் குறித்து தொலைக்காட்சி மூலமாக நான் பார்ப்பது உண்டு. மற்றபடி இங்கிருக்கிற தினசரி செய்தித்தாள்கள் அங்கே எனக்கு வருவதில்லை. அதனால அது குறித்து கவலைப்பட வேண்டியவர்கள் கவலைப்படுவார்கள், பிரச்சனைக்கு தீர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தீர்ப்பார்கள். நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிக்காக வந்த ரயில் தடம் புரண்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் வெளி மாநிலங்களில் இருந்து தினம்தோறும் ரயில்கள் நாகர்கோவில் ஜங்ஷன் வழியாக கன்னியாகுமரிக்கு சென்றடையும். கன்னியாகுமரியில் போதிய இடம் வசதி இல்லாத காரணத்தினால் ரயில்கள் அங்கிருந்து புறப்பட்டு பராமரிப்பு பணிக்காக அனைத்து ரயில்களும் நாகர்கோவில் ஜங்ஷனில் பராமரிப்பு பணிக்காக வருவது வழக்கம். அந்த வகையில் கன்னியாகுமரியிலிருந்து அசாம் மாநிலம் திப்ருகர் செல்லும் விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடந்து முடிந்து ரயில் இன்ஜினை ரயில் பெட்டியில் பொருத்தும் போது இன்ஜின் மோதி ஒரு பெட்டி தடம் புரண்டது. தகவல் அறிந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம்.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 54,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் அதிகரித்து 6,825 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 54,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 59,568 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 524 புள்ளிகள் அதிகரித்து 80,421 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 169 புள்ளிகள் அதிகரித்து 24,485 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன், உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மேலும் 1.48 லட்சம் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில அரசியல் கட்சிகள் சதி, விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், திமுக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல். விக்கிரவாண்டியில் நாளை வாக்கு எண்ணிக்கை, வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு. நேபாள நிலச்சரிவில் சிக்கி 2 பேருந்துகள் ஆற்றில் விழுந்து விபத்து, 7 இந்தியர்கள் உயிரிழப்பு. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.